உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உறவுங்கிறத தாண்டி மாயா இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்திருக்கா. அவ ஆசைப்படுறா. அந்த ஆசைக்காக உங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறா. அவ ஆசையில ஒரு ஆசைதான் நிறைவேறும். அதான் காதல் ஆசை நிறைவேற போகுது இல்ல. அப்புறம் என்ன? நீ கூப்பிட்டாலும் இந்த வீட்ல இருந்து ஒருத்தரும் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் ஊர் பஞ்சாயத்து தலைவரா உங்களை அழைக்கிறது தான் முறை. அதனாலதான் வந்திருக்கோம். ஊர் கோயில்ல நடக்கிற எல்லா கல்யாணமும் உங்க தலைமையில தான் நடக்கும். உங்க வீட்ல இருந்து தான் முதல் சீரே வரும். அதனால ஊர் கோயில்ல நடக்கிற கல்யாணத்துக்கு வந்து சிறப்பு செய்யணும்யா. இப்ப வர முடியாதுன்னு சொல்லுங்க. ஊர் தலைவரா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும். ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு உங்க உறவுக்காரரா இருந்து இந்த கல்யாணத்துக்கு அழைச்சா அதுக்கு நீங்க வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா இவரு உங்களை இந்த ஊருக்காரரா அழைக்கிறாரு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தாகணுங்க ஐயா. என் பொண்ணுக்காக எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பஞ்சாயத்து தலைவரா வந்து உங்க தலைமையில தான் அவளோட கல்யாணம் நடக்கணும். நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிறேன். நீங்களும் குடும்பமா எல்லாரும் வரணும். திட்டம் போட்டு கல்யாணத்துக்கு வர வைக்க பாக்குறியா? ஐயா வாங்கிக்கங்க ஐயா. ஐயா ஐயா, கரெக்டா வாங்கிக்கங்க ஐயா. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க ஐயா. ஜானகி, ரொம்ப சந்தோஷங்க. மறக்காம எல்லாரும் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கார்த்திகை லவ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சப்போ ஏன் முன்னாடியே சொல்லலன்னு நீ அப்படி கோச்சுக்கிட்ட. ஆனா நீ எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் யாரு எவருன்னு நீ சொல்லல. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு தெரியாம நீ எந்த கேப்ல லவ் பண்ண? நான் எப்படி இத மிஸ் பண்ண? என்ன சீனு மாமா, நீயும் அமைதியா இருக்க. நம்ம கிட்ட சொல்லாம இவ யார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ கேளு மாமா. அது தனா, அது வந்து சீனு மாமாவையும் என்னையும் தவிர நீ வேற யாருக்கிட்டயுமே அதிகமா பேசினது கூட கிடையாது. அப்புறம் யாரா இருக்கும்? சொல்லு, யார் அந்த பையன்? நம்ம காலேஜ் பையனா? நம்ம கிளாஸ்ல ஒருத்தனா? ஓ, ஐயோ, அந்த புவனேஸ்வரி வீட்ல இருப்பானே அவனா? சார்ஜர் கொடுத்தவனை எல்லாம் லவ் பண்ண நான் என்ன முட்டாளா? அப்ப யாரா இருக்கும்? நீ அதிகமா பேசுறது பழகுறதெல்லாம் எங்க ரெண்டு பேரு கூட தான். அப்படி பார்த்தா நீ சீனு மாமாவை தான் லவ் பண்ணிருக்கணும்.
ஆனா அதுவும் முடியாதே. அவருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு உனக்கு தெரியும். வேற யாரா இருக்கும் சொல்லு மாயா. உள்ளூர் மாப்பிள்ளன்னு வேற சித்தப்பா சொல்றாரு. இங்க பாரு, நீ என்ன தங்கச்சியா நினைக்கிறது உண்மையா இருந்தா சொல்லு. இல்ல நான் அமெரிக்காக்காரி, எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சா சொல்லாத. நான் உன்னை என் தங்கச்சியா நினைக்கிறதுனாலதான் என்னால அவன் யாருன்னு சொல்ல முடியல. இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா, இந்த கல்யாணத்துல சில பிரச்சனைங்க இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த வீட்டுக்கு எதிரா நான் ஒரு விஷயம் பண்ணா என்னை மன்னிச்சிருவாங்க, இல்ல இவ கேட்க மாட்டான்னு விட்டுடுவாங்க. ஆனா நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு தெரிஞ்சா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா தானா, உனக்கு என் காதலை பத்தி தெரிஞ்சிருக்கு, கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா பிரச்சனை உன் பக்கம் திரும்பும். அதனால இது முடியற வரைக்கும் அவங்கள மாதிரியே உனக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. மாயா, மாமா அவ என்ன மாமா சொல்றது? அந்த பையன் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க மாமா. ம். ஆ, ஆ. சரி சரி, நான் கண்டுபிடிச்சிடுறேன். நம்ம கூடவே இருந்து நம்மளே அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டுவோம். கண்டுபிடிக்கணும். ம். என்ன நானே கண்டுபிடிக்கணுமா? வாங்க மாப்பிள்ள சார். மாப்பிள்ளை யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஹாயா வரீங்க. டாட், ஜஸ்ட் சில்மா. நான் என் மாப்பிள்ள கூட விளையாடக்கூடாதா? என்ன மாப்பிள்ள? எல்லாம் ஓகே தான் மாமா. கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் தான் மாமா நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. இதுவே ரொம்ப லேட்டு. நான் அவசரப்படுறது எனக்காக இல்ல, உங்க 2 பேருக்காக தான். நான் மட்டும் பொறுமையா இருந்தேன்னா உங்களுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனையை நாம சந்திக்க வேண்டியது வரும். பரவாயில்லையா? இல்ல, நானும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சேன் சேனு. ஆனா அப்பா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நீங்களும் மாயாவும் விரும்புறீங்க. உங்களை சேர்த்து வைக்க தான் இந்த கல்யாணத்தை நான் இப்போ அவசரமா நடத்த வேண்டியது இருக்கு. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் வீட்டுல பேசி சாருவுக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி உங்க காதலை பத்தி சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ண பிறகு வந்து அவசரப்படுறேன்னு சொல்றீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.